மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணிலின் அறிவிப்பு. அதிபர் தேர்தலில் போட்டியிட தயார், நாமல் அதிரடி அறிவிப்பு. சந்திரிகாவின் தோட்டத்திற்குள் புகுந்த இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு. தமிழரின் பிரச்சினைக்கு தீர்வு ஒற்றையாட்சிக்கு முடிவு கட்டுவதே, சஜித்திடம் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு. இலங்கையின் சட்டங்களில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள். இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி பலி. தேர்தலில் தோற்றாலும் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரான் பதவி விலக மாட்டார். காரணம் இதுதான். தொடர்வென விரிவான செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனது தனிப்பட்ட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது என்றும் மாறாக நாட்டின் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலை திட்டத்துடன் முன்னேறி செல்ல முடியும் என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டு மக்கள் மீண்டும் மருந்து, உரம், எரிவாயு, எரிபொருள் வரிசைகளில் நிற்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரமுல்லை வோடஸ் எச் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மறுசீரமைப்புக்கான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்கும் இளைஞர் யுவதிகளுடனான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இன்று அரசியல் மேடைகளில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கும் குழுவினரிடம் நாட்டின் முன்னேற்றத்திற்கான எந்தவொரு நடைமுறை சாத்தியமான வேலை திட்டமும் இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தேர்தல்களின் போது நபர்களை பார்த்து தீர்மானம் எடுக்கும் கடந்த கால அரசியல் தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட நான் தயார் என நாமல் ராஜபக்ச செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார். குறித்த விடயமானது கடந்த 7ஆம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அத்தோடு அக்கட்சியின் தேசிய அழைப்பாளராக ரோகித அபேகுணவர்த்தனவின் பெயரையும் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித தயக்கமும் இன்றி பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மற்றும் நாமல் ராஜபக்சவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிற்கு சொந்தமான கொரகல்ல வளவே தோட்டத்தில் தேங்காய் திருட முற்பட்ட இளைஞர் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் காணியின் காவலாளிகள் 2 துப்பாக்கிகளுடன் நிட்டம்புவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நிட்டம்புவ கொரகொல்லாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்து வட்டுப்பிட்டியல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உரிமம் பெற்ற 12 போர் துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் போதைப் பொருளுக்கு அதிகளவில் அடிமையானவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என கூறும் நீங்கள் அதில் எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகின்றீர்கள் என்று சஜித் பிரேமதாசவிடம் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் காணி, காவல்துறை அதிகாரங்கள் சம்பந்தமாக முழுமையான அறிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச விக்னேஸ்வரன் எம்பியை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். யாழ் நல்லூருக்கு அருகாமையில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் வந்துள்ள சஜித் பிரேமதாச என்னையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினோம். குறிப்பாக 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாகத்தான் நடைமுறைப்படுத்தப் போவதாக அவர் கூறினார். தமிழ் மக்களுக்கு தான் எதனை செய்ய போகின்றேன் என்பதை எனக்கு கூறிவிட்டு செல்வதற்காகவே என் வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் மிகவும் முக்கியமான 15 சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதி, சிறைச்சாலைகள், அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடந்த 18 மாதங்களில் சுமார் 75 சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதன் ஊடாக நாட்டுக்கு தேவையான அடிப்படை மாற்றங்களை செய்ய முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இதனை தெரிவித்திருந்தார்.
நமது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பில் நீதியை நிலைநாட்டுதல் தொடர்பான மிக பாரிய சட்ட மறுசீரமைப்புகள் இடம்பெற்ற காலமாக இக்காலகட்டத்தை குறிப்பிடலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அரசு துறையிலும் தனியார் துறையிலும் லஞ்சம், மோசடி, ஊழல் போன்றவற்றை தடுக்கும் வகையில் ஊழல் தடுப்புச் சட்டம் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழல் எதிர்ப்பு சாசனத்துடன் பொருந்தும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பல அதிகாரங்களும் சுதந்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டு மற்றும் பாலியல் லஞ்சம் தொடர்பாக புதிய குற்றங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளதையும் குறிப்பிட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பெயரளவில் இருந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சட்டம் தற்போது நிலையான நிலையை எட்டியுள்ளது. எனவே நாட்டின் அனைத்து பிரஜைகளும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் சொத்து பொறுப்பு அறிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கின்றார்கள். மேலும் வழக்கு பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு தளபதி கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பானது அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் லெபனானின் ஜொலியா என்ற கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டினை குறிவைத்து விமானப்படை தாக்குதல் நடத்தியது. குறித்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவினர் 4 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்களில் தளபதி தாலிப் அப்துல்லாவும் ஒருவர். இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா நடத்திய பதிலடி தாக்குதலில் இஸ்ரேலின் சில பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அத்துடன் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இருதரப்புகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்துள்ளது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அந்த தேர்தலில் அவரது கட்சி தோற்றாலும் அவர் பதவி விலக மாட்டாராம். நேற்று புதன்கிழமை ஊடகவியலாளர்களை சந்தித்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தனது கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தாலும் தான் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். தான் பதவி விலகுவதாக கூறுவதே அபத்தம் என்று கூறிய மேக்ரான் அந்த எண்ணத்தை முளையிலேயே கிள்ளியறிய தான் விரும்புவதாக தெரிவித்தார். இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்.